ஸோ சத்குரு எங்கேயோ அவங்க உட்காந்துட்டு இருந்தாங்க. இப்படி வந்து சத்குருவோட பாதம் காலடி நோக்கி நீங்க போனீங்கன்னே உங்களுக்கு தெரியல. பட் பாம்பு மாதிரி வளைஞ்சு எப்படி போனீங்க அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. இது சமயமா பத்தி பொதுவா சத்குருவே பேசியிருக்காங்க. நாக பஞ்சமியில முன்னாடிலாம் நிறைய பாம்புகள் வரும். ஸோ அந்த சமயத்தில் சர்டன் ப்ராசஸ் நடக்கும்போது, சர்டன் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும்போது சத்குரு எங்கே இருக்காங்களோ அது போவோம். ஒரு தடவை நான் போகும்போது ரிசன்ட் கிளாஸஸ் நான் வந்து 9 வருஷம் எடுத்தேன். ஸோ அதான் அப்பா வந்து வக்கீல். அப்பா பையன் எங்கே இருக்கான்னு கேட்பான், ஜெயிலில் இருப்பாங்கன்னு சொல்லுவாங்களா. ஸோ பிரிசன் வந்து இட்ஸ் ஸோ பியூட்டிஃபுல். அந்த வகையில் பார்க்கும்போது ஃபஸ்ட்டு 2 நாள் கொஞ்சம் ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். ஏன்னா அவங்க மிரட்டி கூட்டு வந்து உட்கார வச்சுருப்பாங்க. ஆனால் கிளாஸ் உள்ளே போக கடைசி நாள் கண்ணில் தண்ணி வச்சுருப்பாங்க. இவ்வளோ இந்த மாதிரி மக்களுக்கும் சத்குரு கொண்டு போகிறாங்களே, இவ்வளோ மாற்றம் கொண்டு வந்துருக்காங்களேன்னு ரொம்ப இதாக இருக்கும். அதாவது ரொம்ப எப்படி சொல்கிறது, சாட்டிஸ்ஃபைங்காக இருக்கும். எனக்கு வெளி கிளாஸ் பண்ணதை விட ப்ரெசன்ட் கிளாஸ் பண்ணது ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷன். அந்த சைலன்ஸ் போகிறதுக்கு முன்னாடி, பிரம்மச்சரியன்ஸ் சைலன்ஸ் போகிறதுக்கு முன்னாடி அம்மா வந்தாங்க பார்க்கறதுக்கு. அப்போ கேட்ட ஒரே கேள்வி என்னன்னா, நீ சொகுசு பேர் வழி உன்னால முடியுமா, சர்வே பண்ண முடியுமா, அந்த கேள்வி மட்டும். ஏன்னா அதுக்கு முன்னாடி நான் சொகுசு பேர் வழி தான். ரியல் இன்ஸ்பிரேஷன். பிகாஸ் சமயமாலே நாங்கள் பார்த்துருக்கேன் எவ்வளோ தூரம் அவர் புஷ் பண்ணிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. கான்சன்ட்ரேஷன் முடிச்சு அந்த சமயமாக நடந்தது ட்ரையாங்கிள் பிளாக் பின்னாடி அங்கே வாலிபால் போட்டிருப்போம், அங்கே நடந்தது. அவர் வீட்டிலேருந்து நடந்து வரதுக்கு எனக்கு அவ்வளோ எக்ஸாஸ்ட். உங்களுக்கே தெரியும், இந்த வீடியோலாம் பார்த்துருப்பீங்க. அவ்வளோ ஸ்லோவாக நடந்து வருவார். ஆனால் ப்ரோக்ராம் ஹாலுக்குள்ளே வந்துட்டா ஃபயராக இருக்கும். லைக் அந்த மனுஷனா இப்படி இருக்காருன்னு இருக்கும், உள்ளே வந்தால் ஃபயராக இஸ் லைக் தட். அந்த மொமெண்ட்ரி இதெல்லாம் கிடையாது. கிளாஸ்னு வந்துட்டா வேற மாதிரி தான் ஆடு. அப்போது சென்னையில் நிறைய கிளாஸஸ் கண்டினியூஸாக பண்ணோம் அந்த 6 டே ப்ரோக்ராம். அப்போ அந்த கிளாஸுக்கு வந்து இந்த ஏத்திஸ் மூமெண்ட்லேருந்து 3 பேர் இருந்தாங்க. ஃபர்ஸ்ட் வரும்போது லுங்கி டிஷர்ட்டு, ஃபர்ஸ்ட் கிளாஸுக்கு லுங்கி டிஷர்ட்டு. இனிஷியேஷன் வரும்போது பேண்ட் ஷர்ட்டு. க்ளோசிங் வரும்போது ஒயிட் அண்ட் ஒயிட், வெள்ளை வேஷ்டி வெள்ளை சட்டை. அவங்க வந்து மைக்கில் சொல்கிறாங்க, நாங்கள் உங்களை போட்டு பார்க்கலான்னு பார்த்தோம், நீங்கள் எங்களை போட்டு பார்த்துட்டீங்க அப்படின்னு. ஒரு தடவை மீட் பண்ண போது இப்போ வேஷ்டி கட்டலாமேப்பா அப்படின்னாரு. நல்லா இருக்குமே. இல்லைங்க அது நிற்க மாட்டேங்குது, அவுந்து விழுந்துருது அப்படின்னு. இல்லை இனிஷியேஷன் கட்டுப்பா, க்ளோசிங் கட்டுப்பா, அந்த மாதிரி புஷ் பண்ண. அதான் ரொம்ப அக்கறையாக பேசினார். லைக் சுச்சுவேஷனுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும்னு. ஆனால் இமீடியட்டாக ஆஃப்டர் அபவுட் ஒரு 1 மந்த் ஒரு கிளாஸ், அவரோட கிளாஸ் கோ டீச்சராக போயிருந்தேன். அயன் பண்ணி ட்ரெஸ் வரணும், வரல. சத்குரு வந்துருவாங்க. ஸோ ஒயிட் ஜிப்பா இருந்தது, பழைய ஜிப்பா. ஸோ அதை போட்டுட்டு அந்த ஒயிட் வேஷ்டி எடுத்து கட்டியாச்சு. அங்கே போய் மைக் செட் பண்ண உடனே இப்படியே பார்த்தாரு. வேஷ்டி பார்த்தோன்னா யாருன்னு இப்படியே பார்த்தாரு. என் முகத்தை பார்த்தோன்னே ஒரு சர்ப்ரைஸ், ஏன் வேஷ்டி கட்டிருக்கியா அப்படின்னு. அந்த சர்ப்ரைஸ் மோத பார்த்தோன்னே அதுலேருந்து பைஜாமா தூக்கி போட்டு கண்டினியூஸாக வேஷ்டி தான். பிகாஸ் அவர் அந்தளவு எதிர்பார்க்குறாரு, அவ்வளோ சந்தோஷப்படுறாருன்னா அட்லீஸ்ட் சின்னது இதாவது பண்ணலாமே அப்படின்னு. யாரோ ஒருத்தர் நம்ம வாழ்க்கையில் மாற்றம் கொண்டு வரணும், அதுக்குன்னு உயிரை கொடுத்துட்டு இருக்காரு. ஒவ்வொரு இதுலேயும் நம்மளை மாற்றம் கொண்டு வரணும்னு பார்க்குறாரு. அப்போ அவர் எதிர்பார்க்குற ஒரு சின்னதை நம்ம பண்ணக்கூடாதா? எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு ஹியூமன்ஸ் ஆஃப் ஈஷா சேனல். இன்னைக்கு நம்ம கூட வந்திருக்கிறவர் ஒரு பிரம்மச்சாரி, ஆல்சோ சன்னியாசி. 1995 கிளாஸ் பண்ணி இப்போ வரைக்கும் அவரோட ஜேர்னி இருக்குது. நம்மளோட சேனல்ல ஒன் ஆஃப் தி ஓல்டஸ்ட் பிரம்மச்சாரிஸ் டு கம் அண்ட் கிவ் அன் இன்டர்வியூ. ரொம்ப நன்றி சுவாமி. நான் இந்த ஒரு விஷயத்த சொல்லி இந்த இன்டர்வியூ ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன். நீங்க தான் என்னுடைய ஈஷா யோகா டீச்சர். 2003 நான் கிளாஸ் பண்றப்போ வெரி ஸ்பெஷல் டு மீ. ரொம்ப சந்தோஷம், ரொம்ப ஓவர்வெல்மிங்கா இருக்கு. ஸோ நான் ஃபர்ஸ்ட் நீங்க எனக்கு கிளாஸ் எடுக்கிறப்போ ஒரு சின்ன அனுபவம் இருந்தது, நான் அதை சொல்லி ஸ்டார்ட் பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஒன்றும் டேமேஜிங்காக இருக்காது. இல்ல அப்போ வந்து அந்த கிளாஸ் இருந்த விதம் எனக்கு எப்படி இருந்ததுன்னா, சத்குரு எனக்கு ஒரு புக்கு மூலமா பரிச்சயம். என்கவுண்டர் த என்லைட்டன்ட் அப்படின்ற புக்கு மூலமா தான் எனக்கு சத்குரு இன்ட்ரடியூஸ் ஆனாரு. பெருசா அவர் பத்தி எந்த ஒரு அபிப்பிராயமும் இல்லை. ஆனா அந்த 13 நாள் கிளாஸ்ல சுத்தமா அவரை மறந்தாச்சு. அவரு தான் இது கொடுக்குறாருன்றது எனக்கு ஒரு துளி கூட உள்ள இறங்கல. முழுக்க நீங்க தான் இருந்தீங்க. ஓகே. அதுல எனக்கு ரொம்ப தொட்ட இடம் வந்து உங்களுடைய சமயமா ஷேரிங். ஸோ சத்குரு எங்கேயோ அவங்க உட்காந்துட்டு இருந்தாங்க. ஏதோ ஒரு ப்ராசஸ்ல யூ வேர் சம்வேர், இந்த ஒரு இடத்துல எங்கேயோ இருந்தீங்க. ஆனா நீங்க எப்படி வந்து சத்குரோட பாதம் காலடி நோக்கி நீங்க போனீங்கன்னே உங்களுக்கு தெரியல. பட் பாம்பு மாதிரி வளைஞ்சு எப்படி போனீங்க அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. எனக்கு அந்த ஒரு விஷயம் ரொம்ப, இந்த ஹோல் கிளாஸ்ல எல்லாமே ரொம்ப லாஜிக்கலா அப்படி இருந்தது. எனக்கு ரொம்ப சுதந்திரமா இருந்தது. அந்த ஹோல் கிளாஸ் அப்படி ஒரு ஃப்ரீடம் மாதிரி எனக்கு இருந்தது. பட் அந்த ஒரு விஷயம் வந்து எனக்கு உறுத்தல. ஆனா ரொம்ப வித்தியாசமா இருந்தது. அதுக்கு அப்படிலாம் நடக்குமா, அந்த மாதிரிலாம் இருப்பாங்களா, அந்த மாதிரி அவருக்கு என்ன அப்படி போகணும்னு இருந்திருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு எல்லாமே சார்ட் அவுட் ஆகுச்சுன்னு நினைச்ச அந்த கிளாஸ்ல இது ஒரு கேள்விக்குறியா என்னோட மனசுல வந்து நின்னுச்சு.
ஸோ நீங்க அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி நீங்க சொல்லுங்க சுவாமி. இது சமயமா பத்தி பொதுவா சத்குருவே பேசியிருக்காங்க நாகபஞ்சமியில. முன்னாடிலாம் நிறைய பாம்புகள் வரும். இப்போ பாம்பெல்லாம் குறைச்சாச்சு. ஸோ அந்த சமயத்துல சர்டன் ப்ராசஸ் நடக்கும்போது, சர்டன் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும்போது, ஜஸ்ட் யூ கிரால் லைக் ஸ்னேக் டுவர்ட்ஸ் டயஸ். ஆல்வேஸ் சத்குரு எங்க இருக்காங்களோ அது போவோம். ஒரு தடவை நான் போகும்போது நடுவில் ஒரு சாமி உட்காந்துரா, ஒரு முதுகு வழியா ஏறி நான் போனேன் நான். ஓகே. ஸோ இட் ஹேப்பன்ஸ் லைக் தட். அந்த சமயத்துல அவங்க ஹேண்டில் பண்றவங்களும் பார்த்து ஹேண்டில் பண்ணலாம். தேர் இன் ட்ரபிள். பிகாஸ் நான் போகும்போது ஒரு சாமி வந்து என்னை தடுக்க வந்தாரு. பளிச்சுன்னு தொடையில ஒரு அடி விழுந்தது. அடுத்த 6 நாள் பக்கத்துல வரல. அந்த அவரு மாதிரி. நீங்க தட்டிங்களா? ஆமா. தட்டல. சரி, அடிதான். ஏன்னா சமயமா பொறுத்த வரைக்கும் எனக்கும் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது. ஏன்னா என்ன ஒருத்தர் ஹேண்டில் பண்றாங்க, எப்படி ஹேண்டில் பண்றாங்க பொறுத்தா நான் ரெஸ்பாண்ட் பண்ணலாம். அந்த சமயத்துல நான் சொல்ல முடியாது. த ஹோல் சிஸ்டம் ரெஸ்பான்ஸ் அந்த மாதிரி தான் ரெஸ்பாண்ட் பண்ணும். ப்ராப்பரா ஹேண்டில் பண்ணாங்கன்னா ப்ராப்பரா ரெஸ்பாண்ட் பண்ணும். ப்ராப்பரா ஹேண்டில் பண்ணலன்னா வயலண்டாவே இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஈவன் சமயமா டைம்ல பார்த்துருந்தீங்கன்னா நான் இது வரைக்கும் 11 சமயமா வாலண்டியரிங் பண்ணியிருக்கேன். இப்பெல்லாம் ரொம்ப சாஃப்டா இருக்குது. அப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா டயஸ் ஒரு 35% ஆஃப் பீப்புள் வந்து டயஸ்ல தான் இருப்பாங்க. ஸோ இவங்க ஈஷாங்காஸ் வேலை அங்கே ஹால் வாலண்டியர்ஸ் வேலையே டயஸ் மேலே யாரும் ஏறாம பிடிச்சி கீழே இழுத்து விடுறது தான். அந்த சமயத்தில் நீங்க ஒண்ணுமே பண்ண முடியாது. உள்ள நிறைய கலையபரெல்லாம் நடக்கும். நீங்க ஒண்ணுமே பண்ண முடியாது. போய் ஹேண்டில் பண்ண முடியாது. சும்மா அங்க டயஸ் பக்கத்துல உட்காந்து சத்குருவை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறது தான் வேலை அப்போ. ஸோ அந்த மாதிரி இருந்துச்சு. இப்போ எல்லாமே செட்டில் ஆயிடுச்சுன்னு சத்குரு சொன்னாங்க. ஸோ இப்பவுமே லைக் கொஞ்சம் முட்டி ரெடியா இருந்ததுன்னா வண்டி திருப்பி கிளம்பிடும். ஸோ என்ன வந்து பொதுவா அந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ்ல ஹேண்டில் பண்றது கொஞ்சம் கஷ்டம் தான். பார்த்து பண்ணலன்னா பிரச்சனை தான். சொல்ல 3 பிரம்மச்சாரிஸ் மீட்ல ஒரு தடவை சாண்ட் பண்ணிட்டு இருக்கும்போது கொஞ்சம் அந்த சிஸ்டம் அந்த மாதிரி ஆச்சு. பக்கத்துல இருக்கவர் வந்து நான் கீழே படுத்துட்டு இருந்தேன். நான் தூங்குறேன்னு நினைச்சு எழுப்பி விட்டாரு. அந்த சாமி அவர் அடிச்ச அடியில 2 அடி தள்ளி போய் விழுந்தாரு. ஸோ அந்த மாதிரிலாம் நடக்கும் அது. அந்த டைம்ல உங்களுக்கு பிராக்டிசஸ் பண்ணும்போது பாத்தீங்கன்னா சக்தி சிலங்கரையை உட்காந்து பண்ணிட்டு இருப்போம். அப்படியே வஜ்ராசனா 2 அடி தள்ளி விழுந்து கண்டினியூ ஆகும் சக்தி சிலங்கரையா. முட்டி வலி எதுவுமே இருக்காது. அப்படியே லேண்ட் ஆகி பயிற்சி போயிட்டு இருக்கும். அதனால இது வந்து எப்படி சொல்றதுன்னு தெரியாது. ஏதோ நடக்கும். அது அவ்வளவுதான். ஒரு இதுல வந்து நான் டான்ஸும் ஆடி இருக்கேன். உட்காந்து அந்த போட்டோ மிஸ்டிங் புக்ல பாத்தீங்கன்னா ஒரு போட்டோ இருக்கும். அது அந்த டைம்ல எடுத்ததுதான். ஓகே. அது உங்களோட ஃபர்ஸ்ட் சமயமா சுவாமி? அது ஐ திங்க் இட்ஸ் 3rd சமயமா. ஓகே. ஃபர்ஸ்ட் சமயமால ஒண்ணுமே புரியல. சும்மா உட்காந்துருந்தேன். செகண்ட் சமயமா பாத்தீங்கன்னா நான் பெட்டு என்னை சுத்தி ஒரு 4 பெட்டுல எல்லாம் அந்த கார்னர்ல இருப்பாங்க. ஏன்னா அந்த ஃபுல்லா மொழிகிட்டு இருப்பேன் நானு. அதனால யாருமே உட்கார முடியாதாங்க. உட்கார்ந்தா அடிதான். உருண்டு போயிட்டு இருப்பேன். அந்த மாதிரி இருக்கும். ஸோ அது எதனால அப்படி ஆகுது அதை பத்திலாம் யோசிச்சதே கிடையாது. நடக்குது ஏதோ நடந்துட்டு போட்டோம் அவ்வளவுதான். பட் அதுக்கப்புறம் ஒரு ஃப்ரீடம் ஒரு ரிலீஸ்ங்கிறது இட்ஸ் சம்திங் எல்ஸ் விச் ஐ cannot put in words. உங்களை மீறி அங்க ஏதோ ஒரு சக்தி சூழ்நிலை இருக்குது. அதனால அந்த மாதிரி நடக்குதுன்னு சொல்றீங்க. ஆனா இது முடிஞ்சதுக்கு அப்புறம் எனக்குள்ள ஏதோ ஒரு ரிலீஃப் இருக்கு. எனக்கு ஒரு ஃப்ரீடம் இருக்குன்னு சொல்றீங்க இல்லையா? அதாவது இன் டர்ம்ஸ் ஆஃப் பீப்புளை ஹேண்டில் பண்றதுலேருந்து நம்மளுக்குள்ள சில தடைகள் ரிலீஸ் ஆனதுலேருந்து நம்ம தாட் ப்ராசஸ் இந்த மாதிரி பல விஷயங்கள்ல வித்தியாசங்கள் பார்க்க முடியும் அதில். ஸோ சத்குரு அதை தான் கர்ம சமயம் பற்றி சொல்லுவாங்க. எப்படி அது ரிலீஸ் ஆகுது அதை பற்றிலாம் பேசுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு ஆஸ்பெக்ட்ஸும் இந்த மாதிரி நடக்கும்போது ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா பாம்பு மாதிரி பண்ணுவாங்க, ஒரு சிலர் நாய் மாதிரி பண்ணிட்டு இருப்பாங்க, ஒரு சிலர் யானை மாதிரி நடப்பாங்க. எல்லாமே நடக்கும். அந்த சமயத்துல ஹேண்டில் பண்றது கொஞ்சம் டஃப் தான். சம்திங் இஸ் ஹேப்பனிங் வித் இன் யூ. நம்ம ஒன்றும் தொடாம விட்டுட்டோம்னா சர்டன் திங்ஸ் நம்மளை விட்டு போறதை கவனிக்க முடியும். போறதுன்னா அது முடிச்சோம்னா நம்மளுக்கு தெரியும். லைக் அந்த ஒரு ஸ்பேஸ் இருக்கும் நம்மளுக்கு ஒரு தாட் ப்ராசஸ்லயோ இல்லை ஒரு இன் டர்ம்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்சிங் லைஃப்லயோ நம்ம ஒரு புரிஞ்சுக்கிற ஏதோ ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கிறது இல்லையோ டெலிவர் பண்றதுலயோ அந்த வித்தியாசம் கவனிக்க முடியும். ரொம்ப பியூட்டிஃபுல்லான பிகினிங் சுவாமி. எல்லாருக்குமே இந்த ஒரு கேள்வி இருக்கு. சமயமா போனா என்ன நடக்கும், இல்லை என்ன கிடைக்கும்? சத்குரு ஃபார் சம் ரீசன் அதை ஃபுல்லா ஆக்சுவலா ஆர்டிகுலேட் பண்ண மாட்டாங்க. த்ரூ அவுட் இதுல வந்துட்டு சமயமா மீன்ஸ் கிளாரிட்டின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இருக்கும். ஆனா உணர்வு பூர்வமா எக்ஸ்பீரியன்ஸா அங்க என்ன நடக்குது அப்படின்றதுக்கு வந்து யாராலையுமே இது வரைக்கும் லாஜிக்கலா ஒன்றும் போட முடியல. பட் ஐ திங்க் யூ ஷோட் லிட்டில் பிட் ஆஃப் விண்டோ டு பிட். ஐம் நாட் சேயிங் திஸ் இஸ் வாட் இட் இஸ். ஆனா எங்கேயோ ஒரு சின்ன இடத்துல ஒரு கொஞ்சம் புரியுற மாதிரி இருக்கு. அதுக்கு மேல சொல்லக்கூடாது. அதுக்கு மேல சில விஷயங்கள் நடக்கும். அதை நம்ம ஷேர் பண்றதுல தான் சத்குரு சொல்லுவாங்க. சில எக்ஸ்பீரியன்சஸ் இருக்கும், சில சிதிஸ் வந்தா கூட எடுத்துட்டு நம்ம வெளில விடுவோம். பிகாஸ் அது யூஸ்ஃபுல்லா இருக்காது பீப்புளுக்குங்கிறதுக்காக சொல்லுவார். அந்த கதையெல்லாம் சொல்லுவார். யாரையோ ஒருத்தரை பார்த்தா அவங்க போன பிரிவில் உங்களுக்கு சொந்தமா இருந்திருக்கலாம், ஹஸ்பண்ட் ஒய்ஃபா இருந்திருக்கலாம். இப்போ இந்த ரிலேஷன்ஷிப் வேற மாதிரி கன்ஃபியூஸ் ஆகும். பாடி வில் ஆல்சோ கெட் கன்ஃபியூஸ், யூ ஆல்சோ கெட் கன்ஃபியூஸ். ஸோ அந்த மாதிரி ஆஸ்பெக்ட்ஸ் நிறைய இருக்குது. ஸோ அதனால ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளா சொல்றேன். பல ஆஸ்பெக்ட்ஸ் இந்த மாதிரி இருக்கிறதுனால
அதை ம். பத்தி ரொம்ப பேச மாட்டாங்க. பிளஸ் பேச சமயமாங்கிறது பியாண்ட் லாஜிக்கல் ரீசனிங் அப்படி சொல்லலாம். ஸோ லாஜிக்கல் பீப்புளுக்கு இது ஸ்ட்ரகிள் தான் அது. ம். சும்மா உட்காந்தோம்னா நிறைய விஷயங்கள் நடக்கும். ஒண்ணுமே தெரியாதவங்க, லாங்குவேஜே புரியாதவங்க கூட வந்து உட்காந்து நான் பார்த்துருக்கேன். இந்த தடவை என்னோட பக்கத்துல உட்காந்து ஒர்க் பண்றவருக்கு வந்து இங்கிலீஷ் புரியாது. ரொம்பவும் புரியாது. ஓகே. கன்னடம் தான் ஓரளவு தெரியும். கன்னடம் நல்லா தெரியும். இங்கிலீஷ் புரியாது. தமிழும் புரியாது. ஆனா செம்மையா முடிச்சுட்டு வந்திருக்காரு. இங்கிலீஷ்ல. இங்கிலீஷ் செம்மையா. ம். ஸோ அந்த மாதிரி ஜஸ்ட் ஓப்பனா போய் உட்காந்தா ஏதோ நடக்கும். நம்மளுக்கு தெரியாது. என் கிளாஸே அப்படித்தான் எனக்குலாம் நடக்கும். நான் போய் உட்கார அது பாட்டுக்கு நடக்கும். ஓகே சுவாமி. இப்போ உங்களோட ஈஷாவோட பயணம் 1995ல ஸ்டார்ட் ஆச்சு. ஆ, யாரோ இந்த ப்ரோகிராம் உங்களுக்கு ரொம்ப ஹார்ட் செல் பண்ணாங்க. உங்க ரிலேஷன் யாரோ. அதனால தான் நீங்க இந்த ப்ரோகிராம்க்கு அட்டெண்ட் பண்ணீங்கன்னு சொன்னீங்க. ஸோ எப்படி உங்களுக்கு ஈஷாக்குள்ள அறிமுகம்? ஸோ ஹரியண்ணா ஷேரிங் பார்த்துருந்தீங்க. அந்த ம். கிளாஸ் தான் நான் பண்ணேன் அது. ம். எங்க அண்ணன் வந்து அதாவது 2 வருஷம் பெரியவர். அவரு கிளாஸ் வந்து ட்ரிச்சில பண்ணாரு. டிசம்பர் 94ல. ஸோ அவர் தான் கிளாஸுக்கு வித்து இறங்கல. ராதர் அவர் புஷ் பண்ணாருன்னு சொல்லலாம் கிளாஸுக்கு. ம். ஸோ பிப்ரவரி 95ல ப்ரோக்ராம் பண்ணோம். ஆஷா நிவாஸ்ன்னு சொல்லிட்டு ரட்லன் கேட் ரோடுன்னு சொல்லிட்டு தாஜ்க்கு முன்னாடி ம். அங்க இதுல இருக்கு. ம். செட்பேட்ல அங்க இருக்குது. சாரி செட்பேட்ல நுங்கம்பாக்கம். நுங்கம்பாக்கத்துல இருக்குது. ஸோ அங்கதான் கிளாஸ் பண்ணோம். அந்த கதை எல்லாமே அவர் சொல்லியிருப்பாரு அண்ணா. ம். ஸோ இட்ஸ் பியூட்டிஃபுல் வென்யூ. இனிஷியேஷன் அங்கே தான் பண்ணோம். கிளாஸும் அங்கே தான் பண்ணோம். ஆனா கிளாஸ் இன்வால்வ்மெண்ட் இருக்குன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அந்த வயசு அப்படி இருந்தது ஐடி ஃபீல்டு. என்ன ஏஜ் சுவாமி உங்களுக்கு அப்போ? அப்போ 25. ஓகே. ஸோ ஐடி ஃபீல்டு. அந்த வேகம் தான் இருந்தது. ம். அதனால கிளாஸ் ரொம்ப அப்பயும் உள்ள போல. இப்பயும் புரிஞ்சுதா தெரியல. அப்போ சுத்தமா புரியல. ஆனா கிளாஸ்ல தூங்குவேன். சத்குரு காலுக்கு அடியில போடுவாங்க. அங்கேயும் தூங்குவேன். அது அப்படிதான் இருந்தது. ஸோ ஈஷா யோகால ம். ஏதாவது உள்ள போச்சா தெரியாது. ம். முடிச்ச உடனே இம்மீடியட்டா நான் கம்பெனில யோசிச்சு அமிச்சாங்க. ஸோ ம். பிராக்டிஸஸும் அவ்வளோ கண்டினியூஸா இல்ல அங்க போன உடனே. போயிட்டு வந்து வாலண்டியரிங் பண்ணி தான் அப்புறம் இன்வால்வ்மெண்ட் ஆகி உள்ள வந்தது. ஓகே. ஸோ அந்த அட்மாஸ்பியர் ரொம்ப வித்தியாசமா இருந்தது. நான் இது வரைக்கும் பார்க்காத அட்மாஸ்பியர் அது. ஸோ இங்க ஏதோ ஒண்ணு இருக்குன்னு தெரிஞ்சது. ஏன்னா அந்த பார்க்கணும்னா கிளாஸ்ல அந்த அளவு இன்வால்வ்மெண்ட்லாம் ஒண்ணும் இல்ல. பயிற்சி ரொம்ப பிராக்டிஸ் பண்ணதுனால அந்த அளவு தெரியல. பட் அந்த கிளாஸுக்கு வாலண்டியரிங் போகும்போது இனிஷியேஷன் முடிச்சு அடுத்த நாள் நான் காலையில மார்னிங் 5 மணிக்கு வரேன்னு சொல்லியிருந்தேன். கொஞ்சம் லேட் ஆயிருச்சு காலையில. ஒரு 5:02 ஆயிருச்சு. நான் அந்த 3 ஃப்ளோர் ஓடி போய் ஏறி கிளாஸுக்குள்ள போறேன். மூச்சு வாங்கிட்டு இருக்கு வெளில. உள்ள போன உடனே அப்படியே மூச்சு செட்டில் ஆகுது. ஸோ அப்படிங்கும்போது ஏதோ ஒரு விஷயம் இருக்குன்னு தெரிஞ்சுது. நம்மளுக்கு புரியாத விஷயம், பார்க்க முடியாத விஷயம் இருக்குன்னு தெரிஞ்சுது. அந்த மொமெண்ட் உங்களுக்கு ஒரு ரியலைசேஷன் மொமெண்டா? இது இவ்ளோ மூச்சு வாங்குது, உள்ள வந்த உடனே அப்படியே செட்டில் ஆயிட்டனே. அதான் ஏதோ ஒண்ணு இருக்குன்னு தெரிஞ்சது. அதான் சொன்னேன். ஏதோ ஒண்ணு இருக்குன்னு தெரிஞ்சது. பட் என்னன்னு தெரியல. அப்பதான் கொஞ்சம் ஆர்வம் வந்தது. ஏன்னா அப்ப பாவஸ்பந்தனா பண்ணோம். அதெல்லாம் ஆர்வம் இல்ல. அது பிளஸ் க்ளோசிங் இதெல்லாம் பார்க்கும்போது தான் ஓகே ஏதோ ஒண்ணு இருக்குது. ப்ரோகிராம் அனௌன்ஸ் பண்றாரு. பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்வம் வந்தது. அப்புறம் தான் பாவஸ்பந்தனாக்கு இது பண்ணுது. பேசிக்கலி ஓகே சில விஷயங்கள் இருக்கு. அது அப்புறம் பேசுவோம். அதாவது எல்லாமே ஒரு பின்னாடி யாரோ ஒரு ஹேண்ட் ஒர்க் இருக்குங்கிறது தெரிஞ்சது. அதை நான் அப்புறம் சொல்றேன். அதுக்கப்புறம் தான் பாவஸ்பந்தனா வந்தது. பாவஸ்பந்தனா சத்குரு அனௌன்ஸ் பண்ணாங்க. இந்த மாதிரி நான் யுஎஸ் போயிட்டு வந்துட்டு ம். அதுக்கப்புறம் இதெல்லாம் நடந்தது. ஸோ மே 95 யுஎஸ் போனேன். திருப்பி அக்டோபர்ல வந்து பாவஸ்பந்தனா வந்தேன். அப்பதான் அனௌன்ஸ் பண்ணாங்க கைகள் தேவை. நிறைய இஷாங்கா சேவை இஷாங்காஸ் கைகள் தேவை. தேவைன்னாங்க. ம். ஸோ அப்பதான் கொஞ்சம் யோசிச்சு பண்ணலாம்னு சொல்லிட்டு பிளான் இருந்தது அது. அந்த சமயத்துல தான் அப்பா பிரதரும் கிளாஸ் பண்ணியிருந்ததுனால அவர் பேசும்போது நானும் இந்த மாதிரி பிளான் இருக்கு 2 பேர் டீச்சர்ஸ் ட்ரைனிங் பண்ணலாம்னு சொன்ன உடனே ம். நான் என் அப்பா அம்மாட்ட பேசுறேன்னு சொன்னாரு. பிகாஸ் நான் தான் கொஞ்சம் மொரடு. 8 ஒண்ணு துண்டு 2 பேசுவேன். நான் பேசுறேன்னு சொல்லி பேசும்போது தான் பர்மிஷன் வந்தது. உங்க அண்ணா. அண்ணா பேசினாரு. பேசி தான் பர்மிஷன் கிடைச்சது. அந்த சமயத்திலயும் சொல்லப்போனா அப்பா வந்து அப்போ தேவி பூஜை எல்லாம் பண்ணுவாங்க. தேவி உபாசகா அப்பா. அவருக்குன்னு ஒரு குரு இருந்தாங்க. அவர் வந்து நம்ம கேட்டபோது சந்தோஷமா 2 பேரும் போயிட்டு வாங்க. லைவ் குரு இருக்காங்க. 2 பேரும் போயிட்டு வாங்கன்னு சந்தோஷமா அனுப்பிச்சு வச்சாங்க. வீட்ல 2 பேர் தான். 2 பேரையும் அனுப்பிச்சு வச்சாங்க. ஒரு வகையில எப்படி சொல்ல முடியும்னா, அவர் குருவ ஒரு 7, 8 வருஷமா அவர் பார்க்கல. சோ அந்த ஏக்கம் அவருக்கு இருந்திருக்கலாம். இப்ப யாரோ ஒருத்தர் போய் இருக்கணும்னு ஃபீல் பண்றாங்க, போட்டோம்னு சொல்லிட்டு அனுப்பிச்சிருக்கலாம் அது. அப்பாவோட குருவ பத்தி சொல்றீங்க. அப்பா வந்து அவங்களுக்கு தேவி உபாசகா எடுத்து கொடுத்தவங்க. நாட் அவர் தேவி ரைட்? அப்ப நம்ம தேவி அப்ப இல்ல. நம்ம தேவி இல்ல. அவங்க அது ஸ்ரீ சக்கர பூஜைன்னு சொல்லுவாங்க அது. ம். ம். அது அவரே வந்து அவங்க குருவே அப்பாவோட குருவே வந்து யந்திரா வரைஞ்சு கொடுத்து பூஜை ம். எடுத்து கொடுப்பான். எப்படின்னா எங்க ஃபேமிலில நிறைய பேருக்கு ஒவ்வொருத்தருக்கும் தகுந்த மாதிரி பூஜை எடுத்து கொடுப்பாங்க. சத்குரு எப்பவுமே அந்த சந்தோஷமா அனுப்பிச்சு வச்சாங்கிறதுனால ம். அதனாலயே என்னமோ தெரியல. ம். எப்போ ஆசிரம்ல அப்பா அம்மா பார்த்தாங்கன்னா நிறுத்தி 5 நிமிஷம் பேசிட்டு போவாங்க. அந்த அளவு. அ அந்த வகையில லைக் ஐ அம் கிஃப்டட் டு பி
பேரண்ட்ஸ் அந்த மாதிரி ஒரு பேரண்ட்ஸ் இது பண்ணதுக்கு. ஈவன் இனிஷியேஷன் போது கூட இனிஷியேஷனுக்கு முன்னாடி அந்த சைலன்ஸ் போறதுக்கு முன்னாடி பிரம்மச்சரிய இனிஷியேஷன் சைலன்ஸ் போறதுக்கு முன்னாடி அம்மா வந்தாங்க பார்க்கறதுக்கு. அப்ப கேட்ட ஒரே கேள்வி என்னன்னா, நீ சொகுசு பேர் வழி உன்னால முடியுமா, சர்வே பண்ண முடியுமா? அந்த கேள்வி மட்டும்தான். ஏன்னா அதுக்கு முன்னாடி நான் சொகுசு பேர் வழி தான் அது. ஏன்னா யூஸ்வலா யார்ட்லி சென்ட் இந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்கா சர்டன் திங்ஸ் இருக்கு, பீப்புள் நோ. நான் எப்படி ட்ரெஸ் பண்ணுவேன், என்ன பண்ணுவேன் எல்லாம் தெரியும். அது அந்த ஒரு கேள்வி தான் அவங்க கேட்டாங்க. ஸோ அந்த மாதிரி பேரண்ட்ஸ் இப்போ கூட அம்மா பார்த்தீங்கன்னா ரெகுலரா கால் இருக்காது. மோஸ்ட்லி என்னோட பர்த்டே அன்னைக்கு ஒரு கால் ஒரு வருஷத்துக்கு ஏதாவது தேவைன்னா மட்டும் இருக்கும். நான் முட்டி ஆப்ரேட் பண்ணும்போது வந்து பார்த்துட்டு போனாங்க, அவ்வளோதான். மற்றபடி ஒரு டிஸ்டர்பன்ஸ்னு ரொம்ப இருக்காது. என் கசன் கூட தான் இருக்காங்க அவங்க. ஸோ அவங்க டிஸ்டர்பன்ஸ் பண்ணக்கூடாது, நீ அந்த பாதையில் இருக்க, நீ சன்னியாசியா இருக்க, அதை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதும்பாங்க. அந்த வகையில் ஐ எம் கிஃப்டட் டு ஹேவ் பேரண்ட்ஸ் லைக் தட். சோ பியூட்டிஃபுல் சுவாமி. அது 2 பேரும் இப்படி அலோவ் பண்றது வந்து ரொம்ப பெரிய விஷயம். அதுலயே வந்து இன்னொன்னு என்னன்னா 2 பேருமே பிரம்மச்சரியம் எடுக்கணும்னு இருந்தது, சண்டை 2 பேருக்குள்ள. ஆனா சத்குரு கிளியரா சொல்லிட்டாங்க, சந்தோஷமா அமுச்சு வச்சிருக்காங்க. அதனால பேரண்ட்ஸ் பார்த்துக்கிறது ஒருத்தர் வேணும், ஒருத்தர் தான் பிரம்மச்சரி, ஒருத்தர் கல்யாணம்னு சொல்லிட்டாங்க. 2 பேருக்குள்ள சண்டை, என்ன பண்றதுன்னு தெரியல. கடைசியில் அவர்கிட்டயே சாய்ஸ் கொடுத்துட்டோம். அவர் வந்து இன்னொருத்தரை பார்த்து சதுரு அவங்களுக்கு அண்ணா கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. எனக்கு பிரம்மச்சரியா இருந்தது. ப்ராப்ளம் அதுவும் அவருக்கு கொஞ்சம் கடுப்பு இருக்கலாம் மேபி அண்ணாக்கு. பெர்மிஷன் வாங்கி அதுக்கப்புறம் இன்டர்வியூ டேட்லாம் வந்தது. டிசம்பர்ல வந்து சமயமா வந்தது டீச்சர்ஸ் ட்ரைனிங் இன்டர்வியூ. ஸோ அப்போ வந்து பிரம்மச்சரிய பத்தி அப்பதான் அதுக்கப்புறம் தான் பேசினோம். ஸோ டீச்சர்ஸ் ட்ரைனிங் 2 பேருமே வந்தோம். ஸோ டிசம்பர்ல சமயமா இருந்தது. சமயமா டீச்சர்ஸ் ட்ரைனிங் இன்டர்வியூ சத்குரு தான் பண்ணாங்க. அவங்க ரூம்ல பண்ணாங்க அது இன்டர்வியூ. ஸோ அப்போவே கேட்டாங்க, கல்யாணம் பண்ணிக்க ஒரு புள்ளியா, அந்த கேள்வியெல்லாம் யூஸ்வலாக கேட்கறதெல்லாம் கேட்டாங்க அது. ஸோ 2 பேரும் என்ன வேணுமோ அதெல்லாம் தனித்தனியாக தான் மீட் பண்ணோம், சொல்லிட்டோம். அதுக்கப்புறம் சமயமா நடந்துச்சு, ஃபர்ஸ்ட் சமயமா வி பார்ட்டிசிபேட்டட். அதுக்கப்புறம் ஜான்ல டீச்சர்ஸ் ட்ரைனிங், ஜான் 96 டீச்சர்ஸ் ட்ரைனிங் பண்ணது. ஆனா அந்த 4 மாசம் பாத்தீங்கன்னா என்னென்ன பார்க்கணுமோ எல்லாம் பார்த்தாச்சு. அதாவது இது சி வேர்ல்ட் பார்த்தாச்சு, லாஸ் ஏஞ்சல்ஸ்ல டிஸ்னிலாண்ட் பார்த்தாச்சு, இது பேர் என்ன, ஹாலிவுட் ஸ்டுடியோஸ் பார்த்தா, யுனிவர்சல் ஸ்டுடியோஸ் பார்த்தாச்சு, ஹாலிவுட் பார்த்தாச்சு. இதை தாண்டி லாஸ் வேகாஸ் போயாச்சு, கிராண்ட் கேனியன் போயாச்சு, எல்லாமே பார்த்தாச்சு. எதை பார்க்கணுமோ எல்லாத்தையும் காமிச்சிட்டு இது ஒண்ணுமே இல்லைன்னு கூட்டிட்டு வந்துட்டார், அவ்வளவுதான். அப்படிதான் சொல்லுவேன். அது பின்னாடி இந்த கையெல்லாம் இருந்தது தெரிஞ்சது, அப்புறம் தான் புரிஞ்சுது இது நிறைய பிளான் நடந்திருக்குது, நம்மளுக்கு தெரியாம இது நம்ம கூடயே போயிருக்கோம்னு தெரிஞ்சது, அவ்வளவுதான். ஸோ நீங்க February 1995ல கிளாஸ் பண்ணீங்க. டிசம்பர் சம்வேர் அரௌண்ட் தட் டைம் நீங்க ஜான் 96 டீச்சர்ஸ் ட்ரைனிங் பண்ணியாச்சு. பண்ணி கிளாஸ்ல இமிடியேட்டா தூக்கி போட்டார். ஸோ மார்னிங் அவர், ஈவினிங், அதான் ஈவினிங் கிளாஸ் அவர், மார்னிங் கிளாஸ் நான். அந்த மாதிரி 2 கிளாஸ் சத்குரு கிளாஸ். நாங்க 2 பேரும் ஃப்ரெஷ், வாலண்டியர்ஸும் ஃப்ரெஷ். யார் அண்ணன் சொன்னேன் இல்லையா, அண்ணன் கூட இருந்தாரு. ஸோ அவர் வந்து ஈவினிங் கிளாஸ் பார்த்தாரு, நான் மார்னிங் கிளாஸ் பார்த்தேன், ஆர்கனைசிங் அந்த மாதிரி. ஸோ அப்படி ட்ரைனிங், கூடவே ட்ரைனிங் கொடுத்தாரு. அதுவும் நிறைய நடக்கும், நிறைய ரகலை பண்ணி வாங்கி கட்டியிருக்கோம். ஈவினிங் கிளாஸ் நடக்கும்போது ரூல்ஸ் கிளாஸ் போயிட்டு இருந்தது, ஃபர்ஸ்ட் செகண்ட் டே கிளாஸ். எல்லாம் நிறைய பேர் உள்ள அனுப்பணும்னு ஆசை, நான் அனுப்பிச்சிட்டே இருந்தேன். அங்கேருந்து டிஸ்டர்பன்ஸ் ஆயிடுச்சு போல இருக்கு. அங்கேருந்து என் பேரை கூப்பிட்டாரு, அப்படி சும்மா தலையெட்டி பார்த்தேன். will you stop that nonsense அப்படின்னாரு மைக்கில் அத்தனை பேருக்கு முன்னாடி. அப்பதான் கிளாஸ் ஆர்கனைசிங்கே பண்றோம் ஃபர்ஸ்ட் டைம். வெளில வந்தா மூச்சு புசு புசுன்னு வாங்குது. அப்படியே 5 நிமிஷம் கதவை சாத்திட்டு உட்காந்துட்டேன், பறவைகள்லாம் போய் சேருங்க உள்ள போ. சரி, அதெல்லாம் வந்து இட்ஸ் நைஸ் வே ஆஃப் ட்ரைனிங். நான் சொல்லுவேன், கொஞ்சம் டஃபா இருக்குன்னு பீப்புள் ஃபீல் பண்ணாலும் இட்ஸ் நைஸ் வே ஆஃப் ட்ரைனிங். ஏன்னா அது உரைக்கும் போது இந்த மாதிரி சொன்னாதான் உரைக்கும். சில சமயம் சும்மா ஜஸ்ட் சொல்லிட்டு போயிடுவார், அது நல்லாவே உள்ள போகும். அது நம்ம எப்படி இருக்கோம்னு பார்த்து அது கரெக்டா சொல்லுவார். அதை ஆனா உங்களுக்கு அது எப்படி இருந்தது சுவாமி? ஏன்னா நீங்க வந்து ரொம்ப நல்ல மனசோட யாரும் கிளாஸ் மிஸ் பண்ணக்கூடாது, எல்லாரும் போங்க அப்படின்னு தான் பண்ணீங்க. பட் அது கிளாஸ் டிஸ்டர்ப் ஆகுது நான் பார்க்கல. இல்ல, தட் ஐ அண்டர்ஸ்டாண்ட். அப்படிங்கன்னா ரொம்ப ஹர்ட் ஆயிட்டீங்களா, இல்ல ரொம்ப தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு நினைச்சீங்களா? ஆஸ் an ஆர்கனைசரா கேக்குறேன் நானு. அந்த டைம் அதாவது ஹர்ட்னு கிடையாது, இது புரியாம இருக்கும். என்ன இருந்தா ஐயோ இப்படி திட்டாரு என்ன இருந்தது, அந்த மாதிரி தான் இருந்த ஒழிய என்ன தப்பு பண்ணோம் ஏது பண்ணோம் அந்த மாதிரி தான் இருந்தது. ஸோ அதை எப்படி பண்ணிக்கலாம், இது என்ன, சரி அப்பதான் ட்ரைனிங் முடிச்சு போயிருக்கோம். ஸோ இன்னும் நிறைய கத்துக்கிறதுக்கு என்ன பாசிபிலிட்டிஸ் தான் பார்த்துட்டு இருந்தோம். ஸோ அது ஹர்ட் ஆகுது அப்படின்னு இல்லை, பிகாஸ் அவரும் அப்படிதான் இருப்பார், எப்போதுமே டஃபா தான் இருப்பார், அவரையுமே டஃபா வச்சுப்பார், அவரையுமே புஷ் பண்ணிப்பாரு. அப்படிங்கும் போது எக்ஸ்பெக்டேஷன் வந்து அந்த மாதிரி இருக்கும்போது we also do that. ஸோ இது வந்து அவருன்னு இல்லை, அந்த சூழ்நிலையில என்ன பண்ண முடியும். சில சமயம் அவர் உட்காந்து பொறுமையா சொல்லுவார், இது இப்படி பண்ணலாம்ப்பா இப்படி பண்ணலாம்ப்பா, அந்த மாதிரி பொறுமையா சொல்லுவார். சரி, இந்த இது நான் சொல்லணும்னா வேஷ்டி கட்டுறதை பத்தி, நான் பைஜாமா தான் போடுவேன், பைஜாமா தான் போட்டு கிளாஸ் போயிட்டு இருந்தேன். ஒரு தடவை மீட் பண்ண போது இப்ப வேஷ்டி கட்டலாமேப்பா அப்படின்னாரு. நல்லா இருக்குமே. இல்லைங்க அது நிக்க மாட்டேங்குது, அவுந்து விழுந்துருது அப்படின்னு.
இல்ல இனிஷியேஷன் கட்டுப்பா, க்ளோசிங் கட்டுப்பா, அந்த மாதிரி புஷ் பண்ண அதான் ரொம்ப அக்கறையா பேசினார். லைக் சுச்சுவேஷனுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கும்னு. ம். அப்போ சின்ன வயசு அதெல்லாம் முடியாதுங்க, எனக்கு முடியாதுங்க, அது அவுந்து போயிருங்க அப்படின்னு. ம். ஆனா இமீடியட்டா ஆஃப்டர் அபவுட் ஒரு 1 மந்த் ஒரு கிளாஸ் அவரோட கிளாஸ் கோ டீச்சரா போயிருந்தேன். ம். அப்போ ஈவினிங் கிளாஸ் அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணிட்டு இருந்தோம். அயர்ன் பண்ணி ட்ரெஸ் வரணும் வரல. 5:55 ஆச்சு. சத்குரு வந்துருவாங்க. ஸோ ஒயிட் ஜிப்பா இருந்தது, பழைய ஜிப்பா. ஸோ அதை போட்டுட்டு அப்போ சத்குரு போட்டோ வந்து யூஸ் பண்ண மாட்டான் அவர் இருக்கிறதுனால. ம். அந்த ஒயிட் வேஷ்டி எடுத்து கட்டியாச்சு. அந்த சணல் இருந்து அதை எடுத்து இடுப்புல கட்டியாச்சு. ஏதோ ஒன்று பண்ணியாச்சு. பிகாஸ் ஒயிட்ஸ்ல நிக்கணும் அங்க. அங்க போய் மைக் செட் பண்ணி இன்வெகேஷனுக்கு அவர் உட்காரு ப்ரேயருக்கு. உட்காரும்போது மைக் செட் பண்ணேன். சரி மைக் செட் பண்ண உடனே இப்படியே பார்த்தாரு வேஷ்டி பார்த்தோன்னா புரியல. இந்த பையன் கூட இருக்க பையன் சாமி ஆளோ இவரு அப்ப பழைய பேரு. அவர் பைஜாமால தானே இருப்பாரு, என்ன வேஷ்டி யார் கட்டிருக்காங்க யாருன்னு இப்படியே பார்த்தாரு. ம். என் முகத்தை பார்த்தோன்னே ஒரு சர்ப்ரைஸ், ஏன் வேஷ்டி கட்டிருக்கியா அப்படின்னு. அந்த சர்ப்ரைஸ் முகத்தை பார்த்த உடனே அதுல இருந்து பைஜாமா தூக்கி போட்டு கண்டினியூஸா வேஷ்டி தான். பிகாஸ் அவர் அந்த அளவு எதிர்பார்க்கறாரு, அவ்வளவு சந்தோஷப்படுறாருன்னா ம். அட்லீஸ்ட் சின்னது இதாவது பண்ணலாமே அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி இந்த விஷயங்கள் இதை வந்து நான் திட்டல, ஒன்றும் பண்ணல. ம். ஜஸ்ட் அவரோட இது எக்ஸ்பிரஷன்லயே புரிஞ்சுது. ஸோ அந்த மாதிரியும் நிறைய இன்சிடென்சஸ் இருக்குது. சம்டைம்ஸ் எனக்கு அந்த அளவு 5 கிளாஸ் நான் போயிருக்கேன் அவரோட. பட் சில பேர் சொல்லுவாங்க அரேஞ்ச்மெண்ட்ஸ் முடிச்சு நைட் 11:30 ஆனாலும் சாப்பாட்டுக்கு வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு, வெயிட் பண்ணி தான் சாப்பிடுவார் அப்படின்னு சொல்லுவாங்க நைட்டு. நைட்டு. ஸோ அந்த மாதிரிலாம் லைக் அது இருக்கும். நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறோங்கிறத பொறுத்து இருக்குது, அவ்வளவுதான். புரியலன்னா நம்மளுக்கு புரியலங்கிறது புரிஞ்சுப்பாரு. பைஜாமா டு வேஷ்டி மாறுனதுல ஐ டோன்ட் நோ எந்த அளவுக்கு அவர் மேல ஒரு மரியாதை இருந்திருக்கு. சும்மா அவர் முகத்துல பார்த்த சிரிப்புக்காக இனிமேல் நான் வந்து பைஜாமால இருந்து இது மாறின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆஃப் ஆல் தி திங்ஸ் தட் யூ ஷேர்ட் அது இல்ல ரொம்ப ஒரு மாதிரி இல்லம்மா, அப்படி இல்லம்மா. யாரோ ஒருத்தர் நம்ம வாழ்க்கையில மாற்றம் கொண்டு வரணும், அதுக்குன்னு உயிரை கொடுத்துட்டு இருக்காரு. ஒவ்வொரு இதுலயும் நம்மள மாற்றம் கொண்டு வரணும்னு பாக்குறாரு. அப்ப அவர் எதிர்பார்க்க ஒரு சின்னதை நம்ம பண்ணக்கூடாதா? வீட்டுல அப்பா அம்மா பார்ப்போம். இது அப்பா அம்மா தாண்டி ஒரு தன்மை. ஓகே, அப்படிங்கும்போது ஏன் பண்ணக்கூடாது, சேஞ்ச் பண்ணிக்கூடாது நம்மள? சில விஷயங்கள் சேஞ்ச் பண்ணிக்கிறது போராட்டம் இருக்கு, இன்னும் போராட்டம் இருக்கு சில விஷயங்கள். இதெல்லாம் நம்ம பண்ணிக்க முடியுங்கும்போது ஏன் பண்ணிக்கூடாது? பிகாஸ் இது அவருக்காக கேட்கல, சூழ்நிலைக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். பிகாஸ் அதுக்கப்புறம் நான் நிறைய சேஞ்சஸ் இருந்தது. நம்ம வேஷ்டி கட்டிட்டு போகும்போது கிளாஸ் நம்ம பீப்புள் அப்ரோச் பண்றதே வேற. பைஜாமா இருக்கும்போது அந்த சின்ன பையன் தான் இருக்கும், வேஷ்டி கட்டும் போது அப்படி இல்லை. ஸோ ஹி நோஸ் ஆல் தோஸ் டிஃபரன்சஸ். அது பைஜாமா இருக்கும்போது அந்த கொஞ்சம் அந்த இது இருக்கும், வேஷ்டி கட்டும்போது ஆட்டோமேட்டிக்கா செட்டில் ஆயிடுவீங்க. இந்த மாதிரி நிறைய ஆஸ்பெக்ட்ஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஓகே, இந்த இன்டென்ஸ் நீங்க சொல்லும் போது நான் எக்ஸாம்பிள் சொல்லலாம். இன்டென்ஸ்னா நீங்க எந்த மாதிரி? நீங்க சொல்லுங்க சுவாமி. நாங்க சொல்றோம். ஐ மீன் ஓகே என்னோட இதுல இருக்கிற இன்டென்ஸ்லாம் வந்து உங்களுக்கு ரொம்ப பச்சை ஏன்னா தண்ணி மாரி எங்களுக்கு இருக்கலாம். ஏன்னா எங்களுக்கு ஒரு தடவை சென்னை கிளாஸ் போட்ட போது அண்ணா நகர்ல காலைல கிளாஸ், மத்தியானம் மாதவரம், ஈவினிங் குரோம்பேட். கோ டீச்சர் அண்ணா நகர், மாதவரம், குரோம்பேட். குரோம்பேட். ஓகே, ஒரு தடவை எடுக்கணும். ஆல் 3 இல்ல ஒருத்தரே. கூட நான் கோ டீச்சர். ஓகே. இன்னொருத்தர் இருப்பார், மெயின் டீச்சர் இருப்பாங்க, நான் கோ டீச்சர். கோ டீச்சருங்கும் போது நீங்க 4 மணிக்கு அண்ணா நகருங்கும் போது கிளாஸ்க்கு 5 மணிக்கு இருக்கணும். அதே மாதிரி முடிச்சு தான் கிளம்ப முடியும். கோ டீச்சர்னா மெயின் டீச்சருக்கு முன்னாடி இருக்கணும் இல்லையா? முன்னாடி இருக்கணும், மெயின் டீச்சர் முடிச்சா கிளம்புவோம். கிளம்புவோம். Yeah. ஸோ அப்படி காலையில நீங்க 5 மணிக்கு ஹாலில் இருக்கணும். அந்த கிளாஸை முடிச்சுட்டு இமீடியட்டா நான் மாதவரம் கிளம்பிடணும். நான் க்ளோசிங் இருக்க முடியாது. ஸோ மாதவரம் 10 to 1 அங்க போய் அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணி கிளாஸ் முடிச்சுட்டு, ஸோ முடிச்சுட்டு 1:30 மணிக்கு வீட்டுக்கு வருவோம். வீட்டுக்கு வந்து சாப்பிட்டுட்டு படுக்க முடியாது. இமீடியட்டா 2:33 கிளம்பணும், பிகாஸ் குரோம்பேட் போகணும், அங்க அரேஞ்ச்மெண்ட்ஸ் போகணும். அதை முடிச்சுட்டு நைட் வரதுக்கு எப்படி இருந்தாலும் 12 மணி ஆயிடும். 11 அந்த மாதிரி ஆயிடும். ஒரு கிளாஸ் என்னாச்சுன்னா ஈவினிங் கிளாஸ் சத்குரு வந்துட்டாங்க, சென்னை கிளாஸ். ஸோ அப்போ வந்து டான் பாஸ்கோ பிரைமரி ஸ்கூல்ல கிளாஸ், நீ கோ டீச்சர்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதுக்கு நீங்க 3 மணிக்கு அரேஞ்ச்மெண்ட்ஸ் போனோம். ஏன்னா பிரைமரி ஸ்கூல்ல 80 டெஸ்க் டேபிள் இருக்கும். எல்லாத்தையும் தூக்கி எடுத்துட்டு கிளீன் பண்ணி டயர் செட் பண்ணி ஆடியோ செட் பண்ணி கார்பெட் போட்டு நேம் டேக் போட்டு எவ்ரி சிங்கிள் டே. பட் த பியூட்டி இஸ் வாலண்டியர்ஸ் 20 பேர் இருப்பாங்க 3:30 மணிக்கு. இட்ஸ் அ பியூட்டி. அதுல தான் சாமி சுவேக்னா, சாமி நிஷ்டலா, பதங்கெல்லாம் வந்தாங்க. 3 ஜென்ரேஷன் அது இதுக்கு வந்தாங்க. சிஎஸ் சாமின்னா இருக்காங்க, சிஎஸ் சாமின்னா அவங்களோட அப்பா வந்தாங்க, சிஎஸ் சாமின்னா இருந்தாங்க, அவங்க பொண்ணு கோமதி, 3 பேரும் வந்தாங்க அந்த வாலண்டியரிங். கோமதி இஸ் டேக்கிங் கேர் ஆஃப் யுஎஸ் அவங்க. ஸோ அந்த மாதிரி அரேஞ்ச்மெண்ட்ஸ் முடிச்சுட்டு எல்லாத்தையும் திருப்பி எடுத்து போட்டு போகணும். அதனால கிளாஸ் சம்டைம்ஸ் உட்காரும் போது ஆடியோ பக்கத்துல உட்காந்துருப்போம், எங்க இருக்கோன்னே தெரியாது. நல்லா வித்தியாசமா இருக்கும் அதெல்லாம், அந்த எக்ஸ்பீரியன்ஸ்லாம். எங்க இருக்கும்னு தெரியாதுன்னா லைக் ரொம்ப தூக்கமா முடிச்சுட்டு இருக்கப்போ ஒன்றும் தெரியாது. இதை முடிச்சுட்டு நான் அடுத்த நாள் கிளாஸ்க்கு ஓடணும். எல்லாத்தையும் செட் பண்ணிட்டு வீட்டு 11:30 மணிக்கு போவோம். ஸோ அவங்க யூஸ்வலா படுத்துடுவாங்க, சொல்லிடுவாங்க படுத்துக்குங்கன்னு. ஸோ 11 மணிக்கு போய் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தூங்கணும். 1 மணி நேரம் கழிச்சு தான் தூங்க முடியும். ஏன்னா சாப்பிட்டோன்னு தூங்க முடியாது. திருப்பி காலைல அங்க ஓடணும்.
ஸோ அந்த மாதிரி ஒரு தடவை போச்சு. அது ப்ளஸ் ப்ரிசன் கிளாஸஸ் நான் வந்து 9.5 வருஷம் எடுத்தேன் நான். ஸோ சென்ட்ரல் பிரிசன்ஸ்ல 9.25 வருஷம் பிரிசன் கிளாஸஸ். பிரிசன் கிளாஸஸ் சென்ட்ரல் பிரிசன்ஸ்ல. ஸோ அதான் அப்பா வந்து வக்கீல். அப்பா பையன் எங்க இருக்கான்னு கேட்பான், ஜெயில இருப்பாங்கன்னு சொல்லுவாங்களா அப்பா. ஸோ இந்த கிளாஸஸ் போகும்போது பார்த்தீங்கன்னா காலையில கிளாஸ் கோயம்புத்தூர் பிரிசன் இருக்கும், சாயந்தர கிளாஸ் சத்தியமங்கலம். ஸோ தட் இஸ் அபவுட் 95 கிலோமீட்டர்ஸ். 100 kilometers. ஸோ டெய்லி ட்ராவல் பண்ணும் தினமுமா? தினம். ம். ஸோ இங்க வந்து காலையில கிளாஸ் முடிச்சு காலைல 4:30 மணிக்கு எந்திரிச்சாதான் 6:30 மணிக்கு பிரிசனுக்குள்ள இருக்க முடியும். பிரிசன்ல ஃபுல்லா கார்பெட் போட்டு எல்லாம் செட் பண்ணோம் நம்ம. வாலண்டியர்ஸ் 2-3 பேர் தான் உள்ள அலோவ் பண்ணுவாங்க, நம்ம தான். பட் அந்த சமயத்துல கோயம்புத்தூர்லாம் உள்ள இருந்து நிறைய வாலண்டியர்ஸ் வந்தாங்க. ம். ஸோ அதை செட் பண்ணி கிளாஸ் முடிச்சு கிளம்புறதுக்கு 10:30 ஆயிடும். வந்து ஷூன்யா பண்ணி சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் படுக்க முடியும், ஒரு 1/2 மணி நேரம் படுக்கலாம், அவ்வளவுதான். அப்புறம் நோட்ஸ் எல்லாம் ஹோம் ஒர்க்லாம் படிக்கணும். 2:30 மணிக்கு பஸ் பிடிச்சாதான் 4:30 மணி 5 மணிக்கு போய் சேர முடியும் சத்தியமங்கலம். போய் அங்க அரேஞ்ச்மெண்ட்ஸ் முடிச்சு நைட்டு 10 சாப்பிட்டுட்டு 10:45 வண்டியை பிடிச்சா 1 மணி தூங்கி திருப்பி 1 மணி தூங்கினா திருப்பி 4:30 மணிக்கு எந்திரிக்கணும். அது குரு எலிங் சொல்லும்போது இதை என்ன சொல்லுவீங்க? ஏன்னா இந்த மாதிரி அதே மாதிரி மதுரை, விருதுநகர், திருநெல்வேலி சங்கரன் கோயில் இப்படிதான் கிளாஸ் இருக்கும். காலையில ஒண்ணு, சாயந்தரம் ஒண்ணு. ஆமா, மினிமம் 1.5 hours ஜர்னி. மினிமம் லைக் ஒரு 150 கிலோமீட்டர்ஸ் பர் டே டிராவல் பண்ணிருக்கோம். லைக் 9.5 வருஷம் அப்படிதான் நடந்தது. ஸோ இது எப்படி அதாவது என்ன இது மூலகட்டத்தனமா அதெல்லாம் தெரியாது, அந்த சமயத்துல பண்ணோம், அவ்வளவுதான். ஈவன் சத்சங்ல எனக்கு அப்படித்தான் இருக்கும். அப்போ இப்போ சந்திரஹாசன் எல்லாமே சத்சங் டிராவல் பண்ணது அப்படித்தான் இருக்கும். இப்போ சத்சங்னா 1 வீக் ஷெட்யூல் இருக்கும். சென்னையில 2 மார்னிங் ஈவினிங் இருக்கும். முடிச்சுட்டு பஸ்ஸை பிடிச்சி வரணும். அப்போ ட்ரெயின் பஸ் இருக்கும். பஸ்ஸுன்னா உங்களுக்கு லேசா புஷ் பேக் தான் இருக்கும். நைட் பிடிச்சி வந்தீங்கன்னா கோயம்புத்தூர் முடிச்சிங்கன்னா திருச்சி முடிச்சு மதுரை முடிச்சு நாகர்கோயில், திருப்பி ஆசிரம் வரும். ஸோ இது டெய்லி நைட் வந்து பஸ்லயோ ட்ரெயின்லயோ தான் இருக்கும். ஒரு வாரம் கண்டினியூஸா போவோம். அதான் சொல்றேன், இதெல்லாம் வந்து யோசிச்சதே கிடையாது. நாங்க இது பண்ணணுமா இல்லையா அதெல்லாம் கிடையாது, பண்றோம். பட் அது வாட் எவர் எக்ஸ்பீரியன்சஸ் தட் கேவ், லைக் நம்ம எப்படி புஷ் பண்ணிக்கிறது, எப்படி நம்மளை தள்ளிக்க முடியுங்கிறது சம்திங். ஏன்னா அவர் அந்த மாதிரி புஷ் பண்ணிப்பாரு. அவரே என்ன ஹைதராபாத் கிளாஸ்லாம் பேசியிருக்காரு. ஒரு நாளைக்கு 4 கிளாஸ் தனியா எல்லாமே கார்பெட் போட்டு ஆர்கனைஸ் பண்ணி 4 கிளாஸ் ஹைதராபாத்ல பண்ணிருக்காரு அவர். ஃபர்ஸ்ட் ஹைதராபாத் கிளாஸ். அதுவும் ஒரு கிளாஸ்ல வந்து 3 ஃப்ளோர் ஏறணும். அத்தனை கார்பெட் ஸ்பீக்கர்லாம் எடுத்துட்டு போய் செட் பண்ணி கிளாஸ் பண்ணிட்டு திருப்பி கொண்டு போய் அடுத்த வென்யூல போடுவார். இதெல்லாம் நீங்க முன்னாடியே நீங்க கேட்டிருக்கீங்களா சுவாமி? தட் சத்குரு ஷேரிங், நான் ஹைதராபாத் போனப்போ 4 கிளாஸ் பண்ணேன், இப்படிலாம் இருந்தது. அதாவது நான் இப்படி பண்ணேன்னு பெருமையா சொல்லிக்க மாட்டேன். பட் வாட் எவர் ஹீ சேயிங், இந்த மாதிரி நடந்து இந்த மாதிரி பண்ணணும்னு சொல்லுவார். இட் வில் பி ரியல் இன்ஸ்பிரேஷன். அதுதான் ரியல் இன்ஸ்பிரேஷன். பிகாஸ் சமயமாலே நாங்க பார்த்துருக்கேன் எவ்வளவு தூரம் அவர் புஷ் பண்ணிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. சமயமால் அந்த இனிஷியேஷன், அந்த கான்செக்ரேஷன் முடிச்சு அந்த சமயமா நடந்தது. ட்ரையாங்கிள் பிளாக் பின்னாடி அங்க வாலிபால் கோர்ட் இருக்கும், அங்க நடந்தது. அவர் வீட்டிலேருந்து நடந்து வரதுக்கு என்ன அவ்வளோ எக்ஸாஸ்ட், உங்களுக்கே தெரியும், இந்த வீடியோ எல்லாம் பார்த்துருப்பீங்க. அவ்வளோ ஸ்லோவா நடந்து வருவார். ஆனா ப்ரோக்ராம் ஹாலுக்குள்ள வந்துட்டா ஃபயரா இருப்பார். லைக் அந்த மனுஷனா இப்படி இருக்காருன்னு இருக்கும், உள்ள வந்தா ஃபயர் ஆயிடுவார். இஸ் லைக் தட். அந்த மொமெண்டரி இதெல்லாம் கிடையாது. கிளாஸ்னு வந்துட்டா வேற மாதிரி தான் ஆள் இருப்பார். ஈவன் ஒரு தடவை யூஸ்வலா என்னன்னா 3 கிளாஸஸ் முடிச்சு ஒரு பிரேக் 1 வீக் இருக்கும். 3 கிளாஸஸ்னா 15 டேஸ் முடிச்சு 1.5 மாசத்துக்கு. ஒரு தடவை ஆள் இல்லாதனால 2.5 மாசம் கண்டினியூஸா கிளாஸ் முடிச்சுட்டு வந்தாங்க. கண்டினியூஸா 13 கிளாஸ் 2.5 மாசம். சென்னை BHL கிளாஸ் பண்ணிட்டு இருந்தோம். ரூல்ஸ் கிளாஸ் தெரியும் உங்களுக்கு. 3 hours பேசணும். பேச ஆரம்பிச்சோன்னா ஆம்பிளிஃபையர் வெடிச்சிருச்சு. ஓகே, 90 பேர் கிளாஸ்ல இருக்காங்க. இங்க ஸ்பந்தா ஹால்லையும் அதே பிரச்சனை உண்டு எனக்கு. ஸ்பந்தா ஹால்ல ஆடியோ எனக்கு பேஸ் வாய்ஸுங்கனால ரீச் ஆகாது. ஒரு தடவை ஓங்கார் 1/2 hour கிளாஸ், அது ஓங்கார். அங்க ஓங்கார் இனிஷியேஷனுக்கு வந்தபோது 350 பேர் வந்திருக்காங்க. ஆடியோ கேட்கல, மைக் ஆஃப் பண்ணிட்டு கத்தி தான் எடுத்தேன் 350 பேருக்கு. ஸோ இது முட்டாள்தனமா? அப்படி கிடையாது. சம்வேர் வி ஆர் ட்ரைங் டு கோ பியாண்ட் அவர் புஷ் அவர் லிமிட்ஸ், அவ்வளவு. பட் வி லேர்ன் அ லாட். என்ன சொல்றது, அது ஒரு ஃபுல்ஃபில்லிங், ஒரு certain things, it brings certain experiences which is beyond words. சுவாமி, நீங்க பிரிசன் கிளாஸஸ்லாம் போறப்போ அங்க நடந்த ஜெனரலாவே நீங்க ஈஷாங்காவா நிறைய கிளாஸஸ்ல நீங்க போறப்போ மக்களுக்குள்ள நிறைய சேஞ்சஸ் நடக்குது நீங்க பார்த்துருப்பீங்க. பப்ளிக் ப்ரோக்ராம்ஸ்ல அந்த மாதிரி பண்றப்போ உங்களுக்கு ரொம்ப ஒரு என்ன சொல்றது, ஒரு மிராக்கிள் மாதிரியோ இல்லைன்னா வந்து இப்படி இருக்கிறவர் இப்படி மாற முடியுன்ற மாதிரி நீங்க ஏதாவது? நான் இல்ல, மத்தவங்களும் பார்த்திருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் சுவாமி நகுஜா ஒரு கிளாஸ் எடுத்தாரு சென்னையில. வாஷர்மேன் பெட்டுன்னு நினைக்கிறேன், நாட் ஷூர் எங்க எடுத்தாருன்னு. அப்போ
சென்னையில் நிறைய கிளாஸஸ் கண்டினியூஸாக பண்ணோம் அந்த 6 டே ப்ரோக்ராம். அப்போ அந்த கிளாஸுக்கு வந்து இந்த ஏத்திஸ் மூமெண்ட்லேருந்து 3 பேர் இருந்தாங்க. ஃபர்ஸ்ட் வரும்போது லுங்கி டிஷர்ட் ஃபர்ஸ்ட் கிளாஸுக்கு, லுங்கி. லுங்கி டிஷர்ட். இனிஷியேஷன் வரும்போது பேண்ட் ஷர்ட், க்ளோசிங் வரும்போது ஒயிட் அண்ட் ஒயிட், வெள்ளை வேஷ்டி வெள்ளை சட்டை. அவங்க வந்து மைக்ல சொல்றாங்க, நாங்க உங்களை போட்டு பார்க்கலாம்னு பார்த்தோம், நீங்க எங்களை போட்டு பார்த்துட்டீங்க அப்படின்னு. ஏத்திஸ்ட். ஏத்திஸ்ட் ஒயிட் அண்ட் ஒயிட் அங்க வராங்கன்னா பாருங்க. நிறைய அந்த மாதிரி வேற மாதிரி லைக் மூவிங் எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய பார்த்துருக்கோம். சென்னையில டாடா பெட் கிளாஸ் சோமு நான் கோ டீச்சர் எடுத்துட்டு இருந்தேன், கோயம்புத்தூர் டாடா பெட். கோயம்புத்தூர் டாடா பெட்ல. எங்களுக்கு நிறைய டாடா பெட், அதாவது கைவல்லியை குற்றும் டாடா பெட் எங்களுக்கு ரொம்ப முக்கியமான இது. பிகாஸ் நாங்க நிறைய இங்க டெபியூ அங்கே தான் நடக்கும். அது கைவல்லி குட்டுற வந்து எங்க ப்ரோக்ராம்ஸ் நம்ம பண்ண 2 சமயமா அங்க டீச்சர்ஸ் ட்ரைனிங் அங்க எல்லாமே அந்த கைவல்லி குட்டுற ஸ்பெஷல் ஸ்பேஸ் ஃபார் அஸ். மேபி கொஞ்ச நாள்ல திருப்பி கொண்டு வந்துருவோம்னு நினைக்கிறேன் அந்த ஸ்பேஸை. ஸோ அந்த கிளாஸ்ல வந்து ஒரு மாரியம்மன் கோயில் பூசாரி வந்திருந்தாரு. கிளாஸ் ரொம்ப இன்வால்வ்டா இருந்தாரு. 4th டே அந்த அக்செப்டன்ஸ் கிளாஸ் முடிச்சோன்னே, இந்த க்ஷணம் தவிர்க்க முடியாது முடிச்சோன்னே கிளாஸ் ஃபுல்லா கண்ணில் தண்ணி வந்துட்டு இருக்கு. எனக்கு புரியல, இவருக்கு ஏதாவது பிரச்சனையா, ஏதாவது வலி இருக்கா என்னன்னு தெரியல. கிளாஸ் முடிச்சுட்டு வந்தார், சோமுட்ட வந்தார், நான் கூட இருந்தேன். எனக்கு இன்னும் கிடைச்சிருச்சுங்க, நான் இனிமேல் நாளைலேருந்து கிளாஸ்க்கு வரல, இங்கே போறேன் அப்படின்ட்டு போயிட்டாரு. சரி, காதுல எனக்கு சரியான புகை போறாம இவ்வளவு தூரம் கிளாஸ் பண்ணி நம்மளுக்கு உள்ள போக மாட்டேங்குது, 4 நாள்ல இப்படி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு போறாருன்னு புகை. அதே மாதிரி பிரிசன் கிளாஸ்ல ஒரு எக்ஸாம்பிள் சொல்லலாம். சம்பந்தம் இல்லாத ஒரு கேஸ்ல 8 வருஷம் உள்ள போட்டிருக்காங்க. அவருக்கு சம்பந்தமே கிடையாது, ஒண்ணுமே பண்ணாம அவர் 8 வருஷம் உள்ள போட்டிருந்தாங்க. அந்த உள்ள போட்டதுனால ஃபேமிலியில பிரச்சனை, ஒய்ஃப் பிரிஞ்சு போயிட்டாங்க. இவர் ஃபேமிலி இல்லை, எதுவுமே இல்லை, யாரும் வந்து பார்க்க மாட்டாங்க. தான் பண்ணாத தப்புக்கு உள்ள உட்காந்துருக்காரு. யூ ஸ்ட்ரகிளிங் சோ மச் வித்தின், அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காரு. கிளாஸ் வந்து இந்த அக்செப்டன்ஸ் கிளாஸ் முடிச்ச உடனே அவ்வளோ சேஞ்ச் அந்த பர்சன்ட். கண்ணில் தண்ணியோட வந்து சொன்னார், சாமி ரொம்ப தேங்க்ஸ் சாமி அப்படின்னு. தேங்க்ஸ் இல்லை, போட்டோல இருக்காரு அவருக்கு சொல்லுங்க அப்படின்னு. பிகாஸ் நம்ம சும்மா ஒரு இது டூல் தான் அவருக்கு. ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னாரு. அதுக்கப்புறம் அவ்வளோ சேஞ்ச் ஆகி நிறைய பேரை கிளாஸ் கொண்டு வந்தது அவர் தான். இந்த பிரிசன்ல கிளாஸ் கொண்டு வந்தது அவர் தான். இது முடிச்சு ஒரு தடவை பார்க்க வந்திருக்காங்க, நீ வா வந்து பார்த்துட்டு போன ஒய்ஃபை கூப்பிட்டுருக்காங்க. ஒய்ஃப் இதை பார்த்துட்டு திருப்பி தேவர் டுகெதர். திருப்பி வந்து அவர் முடிச்சு வெளில வந்தோடனே இப்போ ஃபேமிலி எல்லாமே செட்டிலா இருக்கு. அவ்வளோ பியூட்டிஃபுல்லா ஷேர் பண்றாரு அந்த அக்செப்டன்ஸ் பத்தி. நான் அந்த அளவு டீப்பா நான் பார்த்தது இல்லை. ஏன்னா யாரோ ஒருத்தர் பண்ண முட்டாள்தனத்தை இவர் உள்ள உட்காந்துருக்காரு. என்ன சொன்னாருன்னா, அவர் பண்ண தப்பு இருக்கலாம், அதனால நான் கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன், அவர் பண்ணிட்டாரேன்னு. ஆனா இப்ப நான் வந்து இங்கதான் இருக்க முடியும், வேற எங்கேயும் இருக்க முடியாது. ஸோ இதை நான் பார்க்கும்போது எனக்குள்ள அந்த ரிலீஸ் நான் கவனிக்க முடிஞ்சு, அவ்வளோ சுதந்திரமா இருந்தது, இந்த இடத்துல ஆனந்தமா இருக்க முடிஞ்சது அப்படின்னு. அதுக்கப்புறமே நிறைய பிரிசன்ல அஃபிஷியல்ஸ்க்கு நிறைய ஹெல்ப் பண்ணுவாரு. அங்க பிரிசனர்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணி நிறைய சேஞ்சஸ் ஆகட்டும். அதுக்கப்புறம் சொல்ல போனா பிரிசன் பத்தி நிறைய அவர் கத்துக் கொடுத்து, நம்மள பிரிசன் இப்படி இருக்கணும், இந்த மாதிரி இருப்பாங்கன்னு நிறைய கத்துக் கொடுத்தது அவர் தான் எங்களுக்கு. இப்ப நம்ம கூட இருக்கிறாரா சாமி அவரு? இப்ப நம்ம கூட இருக்கிறாரா? இருக்காரு, வெளில பிசினஸ் இருக்கு, நடுவில் இப்போ கொஞ்சம் பிசினஸ்க்காக வந்திருந்தார், கேட்டாரு, நம்ம பிசினஸ் கொஞ்சம் கொடுத்துருக்கோம் அவருக்கு. ரொம்ப ரொம்ப ஒண்டர்ஃபுல்லா இருக்கு பிரசன்ட் கிளாஸஸ் பத்தி கேக்குறோம். ஈவன் பிரசன்ட் கிளாஸஸ் சொல்லும்போது பாத்தீங்கன்னா, ஒரு வகையில என் சைஸ் ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கும், வாய்ஸும் சப்போர்ட்டிவா இருக்கும். ஏன்னா முதல் நாள் போன உடனே பயந்துடுவாங்க, 2 நாள் பயந்துப்பாங்க, அப்புறம் கிளாஸ் போக நல்ல நம்மளோட சேர்ந்துடுவாங்க. ஸோ எனக்கு அது ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கும். ஏன்னா அங்க இருக்க வரதெல்லாம் முரடு தான் இருக்கும். நான் பொதுவா நிறைய அண்டர் ட்ரையல்ஸ் நிறைய பண்ணதில்லை. பொதுவா கான்விக்டட் பிரிசனர்ஸ் தான் பண்ணுவோம் நம்ம. ஸோ அதுல 1 கொலை 10 கொலை 5 கொலை பண்ணவங்கலாம் கிளாஸ்க்கு வந்திருக்காங்க. அது எல்லாமே பார்த்துருக்கோம். அதான் சாமானியம் எங்களுக்கு அங்க. நீங்க வந்து when you see convicted people as per the law, ஈவன் சமுதாயத்தோட அவங்க கிரிமினல்ஸ் இல்லையா? ஸோ அப்போ உங்களுக்கு பயமாலாம் இல்லையா? கிரிமினல் இல்லம்மா, அது மனுஷன், அவ்வளவுதான். ஏதோ ஒரு சூழ்நிலை அங்க போயிருக்காங்க. அதான் சத்குரு சொல்லுவாங்க, இப்போ அவங்க இருக்கவங்க எல்லாமே கான்சியஸா அப்படி பண்ணிட்டு போனோம்னு இல்லை. இப்போ யூஎஸ்ல சில ஃபாரின் கண்ட்ரீஸ்லாம் கான்சியஸா தே வாண்ட் டு பிகம் கிரிமினல்ஸ். இங்க அப்படி இல்லை. ஏதோ சொன்னாங்க, சூழ்நிலை அடிச்சாங்க, அவங்க போயிட்டாங்க, உள்ள வந்திருக்காங்க. அந்த மாதிரி நிறைய பிசினஸ் பீப்புள் பார்த்துருக்கோம், அட்வொகேட்ஸ் பார்த்துருக்கோம், அட்வொகேட்ஸே உள்ள இருக்கிறத பார்த்துருக்கோம். பிளஸ் டாக்டர்ஸ், இவங்க டீச்சர்ஸ் எல்லாருமே பார்த்துருக்கோம். எல்லாம் அந்த மொமெண்டரியில ஏதோ பண்ணி வந்துடுறாங்க. நிறைய பேர் அப்படித்தாங்க. டீச்சர்ஸ் டாக்டர்ஸ் கூடமா இருக்காங்க. எல்லாம் ஏதோ ஒரு கோவம் அந்த சமயத்துல அவங்களுக்குள்ள ரொம்ப ஒரு எதிர்ப்பும் ஒரு ஏழாமையும் அது வரும். அது கிளாஸ் ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கும் கிளாஸ்க்கு, அதனால நல்லா இருப்பாங்க. வாலண்டியர்ஸ் நல்லா இருப்பாங்க. ஒரு சில பேர் இன்னும் தொடர்புல இருக்காங்க, வெளில வந்து ஒரு சிலர் இன்னும் தொடர்புல இருக்காங்க. ஒரு சில தொடர்பு பிகாஸ் பிரச்சனை என்னன்னா, 5 ஃபோன் மாத்தியாச்சு.
நம்ம அந்த 30 வருஷத்துல. அதனால நம்பர் மாறுறதுனால அவங்க திட்டுவாங்க. இப்போ வாலண்டியர்ஸ் கூட சொல்லுவாங்க, "சாமி உங்க 5 நம்பர் இருக்கு. எந்த நம்பர் உங்களோடதுன்னு சொல்லுங்கம்பாங்க." மாத்தி மாத்தி கூப்பிட்டு அவங்க சொல்லி திட்டு வாங்கியிருக்காங்க. அதெல்லாம் நடக்கும். ஸோ பிரிசன் வந்து இட்ஸ் சோ பியூட்டிஃபுல் அந்த வகையில பார்க்கும்போது. ஃபர்ஸ்ட் 2 நாள் கொஞ்சம் ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். ஏன்னா அவங்க மிரட்டி கூட்டு வந்து உட்கார வச்சிருப்பாங்க. ஆனா கிளாஸ் உள்ள போக போக கடைசி நாள்ல கண்ணுல தண்ணியோட அனுப்பிச்சிருப்பாங்க. ஸோ ஷேரிங், பிரிசன் ஷேரிங் நிறைய படிச்சிருப்பீங்க அதெல்லாம். அந்த மாதிரிலாம் இருக்கும். அதே மாதிரி அவங்க பிரிசன்ல வந்து சர்டன் அமௌண்ட் இருக்கு. அதாவது அவங்களுக்கு வந்து வீட்ல இருந்து குடுக்கறது இல்ல. அவங்க வொர்க் பண்ணி அங்க சம்பாதிக்கிற அமௌண்ட்ட ஒரு பேங்க்ல போட்டு வச்சிருப்பாங்க. அவங்க வாங்கிக்கிற ஸ்நாக்ஸ், பீடி, பிஸ்கட்லாம் அதுலேருந்து வாங்கிப்பாங்க. அது ரொம்ப ப்ரெஷியஸ் ரொம்ப ம். ப்ரெஷியஸ் கோல்டு மாரி அவங்களுக்கு. ம். ஆனா இப்ப கிளாஸஸ் முடிச்ச உடனே நம்ம கிளம்பும்போது நம்மளுக்கு டெய்லி வடை வாங்கி குடுக்கறது, இது ம். சாப்பாடு வாங்கி குடுக்கறது எல்லாமே பண்ணுவாங்க. பிகாஸ் அது ரொம்ப முக்கியம். அப்படி பார்த்தீங்கன்னா பிஸ்கட் பாக்கெட். 5 ஆமா. நாளைக்கு ஒரு தடவ ம். வருவாங்க. அந்த ம். பிஸ்கட் பாக்கெட் இஸ் ரொம்ப ப்ரெஷியஸ். ம். அப்படியே ஒரு பிஸ்கட் பாக்கெட் எடுத்து குடுப்பாங்க நம்மளுக்கு. எவ்ளோ பெரிய விஷயம் இல்ல இது அது. ரொம்ப பெரிய விஷயம். ஏன்னா அந்த மாரி சூழ்நிலை அவங்க பண்றது ம். ரொம்ப பெரிய விஷயம். அதான் சில சமயம் எல்லாம் கண்ணுல அப்படியே தண்ணி வந்துரும். இவ்ளோ இந்த மாரி மக்களுக்கும் சத்குரு கொண்டு போறாங்களே, இவ்வளவு மாற்றம் கொண்டு வந்திருக்காங்களேன்னு வந்துரும். ரொம்ப இதா இருக்கும். அதாவது ரொம்ப எப்படி சொல்றது? ஒரு சாட்டிஸ்ஃபையிங்கா இருக்கும் அது. எனக்கு வெளி கிளாஸ் பண்ணத விட, பிரெசென்ட் கிளாஸ் பண்ணது ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனா இருக்கும். ஏன்னா கேம்ஸ்லாம் அந்த மாரி நான் பார்த்ததே கிடையாது வெளியில. ஏன்னா அவங்க விளையாடுறதுக்கு வாய்ப்பு இல்ல. கேம்ஸ்லாம் கீழ வந்து ரத்தம் வரும், அப்படியே ஓடுவாங்க. கவலையே பட மாட்டாங்க. சாமி இந்த 6 நாள் போச்சுன்னா எங்களுக்கு கேம்ஸ்க்கு டைம் கிடைக்காது சாமி. நாங்க விளையாடுறோம் சாமின்னு விளையாடுவாங்க அப்படியே. ரொம்ப நல்லா இருக்கும் அது. ஸோ அது பிரசன்ஸ் வந்து அவங்கள இன்ஸ்பயர் பண்றதுக்கு பல சூழ்நிலைகளும் உருவாக்கினோம். அவங்ககிட்ட பெர்மிஷன் வாங்கி, இனிஷியேஷன் முடிச்சு ஸ்வீட்ஸ கொண்டு போய் குடுப்போம். அவங்க அஃபிஷியல்ஸ்ட்ட பேசி ஸ்பெஷலா அவங்களுக்குன்னு சாப்பாடு பண்ணி கொண்டு போய் குடுப்போம். இல்ல நீங்க சொல்றது வந்து அந்த 7 நாள் கிளாஸ்ல 6 நாள் சொல்றீங்களா? கிளாஸ்ல டெய்லி சாப்பாடு வந்து ஓ! வெளிய 7:30 மணிக்கு வச்சிருக்குங்க. ஆமா. அது சாப்பிட முடியாது. அதுல 10 மணிக்கு கொண்டு வந்து குடுப்பாங்க. அது கொஞ்சம் ஸ்பெஷலா ஏதாவது பண்ணுவோம். பிரியாணி இந்த மாரி பண்ணி குடுக்க சொல்லுவோம். அந்த மாரி ரிக்வெஸ்ட் பண்ணி அவங்களும் பண்ணியிருக்காங்க. தே சா த டிஃபரன்ஸ். நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மாரி வித்தியாசமா எதா பண்ணி ம். அவங்கள உள்ள வச்சுக்கிறது. ஸோ அவங்களுக்கு வந்து பேனா, பேப்பர் ஷேரிங் எழுதுறதுக்கு. பண்றதுக்கு. ம். ஆனா எங்களுக்கு முதல்ல தெரியாம ஒயிட் பேப்பர் குடுத்துட்டோம். அதுல மொட்டை கடைசி போட்டாங்க. அதுக்கப்புறம் கலர் பேப்பர் குடுத்து, இந்த மாரி நெறைய நடக்கும் அதெல்லாம். அந்த இதுக்குன்னே சண்டை போடுவாங்க வந்து பேனா தொலைஞ்சு போச்சுன்னா. ஆனா அந்த 2 நாள், 3 நாள் வந்து இதுக்குன்னு வருவாங்க. ம். மத்த ஆஸ்பெக்ட்ஸ்க்காக. கிளாஸ் உள்ள ஆழமா போனோம்னா ஆட்டோமேட்டிக்கா ரொம்ப செட்டில் ஆயிடுவாங்க. ம். ரெகுலரா பிராக்டிஸ் பண்ற பீப்பிள் நெறைய பேர் இருந்திருக்காங்க. ட்ரக்ஸ்லேருந்து வெளில வந்த பீப்பிள் இருந்திருக்காங்க. இந்த மாரி நான் இப்ப ஷேர் பண்ணேன் ஒரு ஒருத்தர். ம். அந்த மாரி நெறைய பேர் ஃபேமிலி பிரச்சனையிலருந்து வெளில வந்தவங்க இருக்காங்க. சத்குரு 2 கோயம்புத்தூர் அண்ட் மதுரை பிரிசனுக்கு சத்சங் வந்திருக்காங்க. ஃபார் தி பிரிசனர்ஸ் அலோன். ம். ம். அந்த ஒரு இது பார்த்திருப்பீங்க. ஃபோட்டோ ஒருத்தர ஹக் சத்குரு ஹக் பண்ணுவாங்க. பண்ணது. அது மதுரை பிரிசன். ஜான்லிங்க கான்செக்ரேஷன் ஃபுல்லா முடியாத போது கூட டோம் கட்டிட்டு இருந்த போதுமே ம். நெறைய தடவ பார்த்துருக்கோம். ம். அதுக்கு முன்னாடி வெறும் தியான்லிங்க வச்சபோது, அந்த லிங்கரந்த்ராலாம் லிங்கம். உள்ள ம். போடாத போது, ம். உள்ள உட்காருவோம். ம். பட் லிங்கரந்த்ரா வச்சு ஓரளவு இதான உடனே ஹி இஸ் அ டிஃபரண்ட் குவாலிட்டி அப்படின்னு பார்த்த உடனே, அப்போ உட்கார்ந்தா டைம் போறதே தெரியாது. சும்மா உட்கார்ந்தா கண்ண திறந்தா 45 மினிட்ஸ் போயிருக்கும். அந்த மாரி இருக்கும். கான்செக்ரேஷன் டைம்ல நாங்க பிரம்மச்சரிஸ் அப்புறம் என்னாச்சுன்னே தெரியாது. ம். நான் அப்படியே எந்திரிச்சு பார்க்கும்போது சத்குரு வெளில தூக்கிட்டு போயிட்டு இருந்தாங்க. முடிச்ச உடனே 3 டேஸ் ஓம் நம சிவாய சாண்டிங் கன்டினியூஸா போச்சு.